பொதுவாகவே தளபதி விஜய் அவர்களுடைய படங்கள் அப்படின்னாலே ரிலீஸ் டைம்ல நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்துட்டு இருக்கும். ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். இது தளபதி படங்களுக்கு வழக்கமாக நடந்துட்டு இருக்க விஷயம் தான். இப்படி வழக்கமான நடந்துட்டு இருக்க விஷயமாக இருந்தாலுமே தற்போது பாத்தீங்கன்னா கோட் திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிளம்ப போகுது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் அண்மையில தான் அவருடைய அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. கட்சி கொடி கட்சி பெயர் அப்படின்னு அரசியலிலுமே பட்டே கிளப்பிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் அரசியல்ல குதித்ததால தற்போது ஆளும் கட்சி தரப்புல இருந்து ஒரு சில அழுத்தங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சிட்டு இருக்காரு. அதாவது தற்போது கோட் திரைப்படத்திற்குமே நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவை நடத்தாததற்கு காரணமே ஆளும் கட்சி தான் அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப நாட்களாகவே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, படத்துடைய ரிலீஸிற்கு முந்தைய நாள் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை கிளம்பும். இது தளபதி படத்திற்கு வழக்கம்தான். ஆனால் இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா தற்போது திமுக தரப்புல இருந்து கிளம்ப போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதற்காக தற்போது திமுக தரப்புமே தயாராக இருக்காம். மேலும் பாத்தீங்கன்னா கோட் படத்துல ஒரு சில அரசியல் வசனங்களுமே இருக்கு. அந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா தற்போது திமுகவை நேரடியாகவே தாக்கும்படியாக இருக்கு. அதனாலதான் இந்த சம்பவத்தை அவங்க அரங்கேற்ற போறாங்க அப்படின்ற மாதிரி தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. ஆனா தளபதி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே கண்டிப்பாக கோட் திரைப்படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும் அப்படின்னு தற்போது நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.